அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியை இன்று டிடிவி தினகரன் நாளைக்கு அப்படியே அங்கலாய்த்து இப்போ அவர் பேரை சொல்றப்ப கூட கீழே மக்கள் ஆரவாரம் பண்றாங்கன்னு சிரிக்கிறாரு. சீரியஸா அதை பார்க்குறப்ப எனக்கே வெறுப்பா இருந்துச்சு. இந்த மனுஷனால எப்படி சிரிக்க முடியுதுன்னு. இதே கொஞ்ச நாட்கள் முன்னாடி உங்கள் பேச்சு எப்படி இருந்தது? அமமுக உருவானதுக்கான காரணம் என்ன? துரோகத்தை வீழ்த்துவதற்காக இந்த கட்சியை கைப்பற்றி இருக்கிறோம், உருவாக்கி இருக்கிறோம். நாளைக்கு அதிமுகவை கைப்பற்ற வேண்டும், அதற்காக உருவாக்கி இருக்கிறோம்னு சொன்ன நீங்க இல்ல அதை சொல்றாங்களே, தெளிவுபடுத்துறாங்களே. ஆமா, சண்டைகள்லாம் இருந்தது. ஆனா நோக்கம் இன்னைக்கு பெருசா இருக்கு. டீல் தான். வேற என்ன? அந்த மேடையில் வீழ்த்தணும்ன்றாங்க சார். நீங்க இதே 2021 டிடிவி தினகரன் வாயாலே சொன்னது, என்னால அதிமுகவுக்கு 30 சட்டமன்ற தொகுதிகள் தோத்துச்சுன்னாரு. அப்ப யாருக்கு நீங்க ஃபேவரிசம் பண்ணீங்க? எதுக்கு பண்ணீங்க? அந்த துரோகத்தை வீழ்த்தணுங்கிறதுக்காக தானே. நீங்க திமுகவுடைய பி டீம்னு நாளைக்கு ஓபிஎஸ் சொல்லி தானே வெளியில தள்ளினீங்க. என்ன சசிகலா அம்மா சொன்னாங்க, சட்டமன்றத்தில் சிரிச்சுக்கிறாங்க பேசுறாங்கன்னு சொல்லி தான் வெளில தள்ளினீங்க. திரும்பி அதே ஓபிஎஸோட இன்று சசிகலா பேசலையா? திரும்பி நீங்க நாளைக்கு கை கோர்க்கலையா? எடப்பாடியோட துணை முதலமைச்சரா இல்லையா? டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் நாளைக்கு 24 எம்பிக்கு நிற்கலையா? இதெல்லாம் அரசியலையும் எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் இந்த துரோகம்னு சொல்லி பல பேர் வாழ்க்கையை பேசார். 2019 40 தொகுதியிலையும் நின்னாரு. நாளைக்கு அதே 2021 234 தொகுதின்னு நின்னாரு. இப்போ 2024 2 பாராளுமன்றத்தில் தேனியில் இவர் நிற்கிறாரு. திருச்சியில் நாளைக்கு அமமுக நிற்கிது. டெபாசிட் போகுது அமமுகவுக்கு. நாம் தமிழர் கட்சி 3வது இடம், அமமுக 4வது இடம். எனக்கு தெரிந்த ஒரு நன்கு அறிமுகப்பட்டவர் தான் வேட்பாளராக நின்னார். 7.5 கோடி ரூபா தான் சொந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சிருக்காரு. உங்களால் எவ்வளோ பேர் இந்த மாதிரி கட்சியில் நஷ்டமானா? நீங்கள் நாளைக்கு மீட்டெடுக்கணும், கட்சி உங்களுக்கு துணையாக இருக்கணுங்கிறதுக்காக கை காசு போட்டு தானே எல்லாம் செலவு பண்ணால். உங்களை நம்பி வந்த 18 எம்எல்ஏக்களில் தங்கத்தமிழ் செல்வன், செந்தில் பாலாஜியை தவிர இன்னைக்கு 16 பேருடைய கதி என்ன? திமுகவுக்கு வந்த 2 பேர் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. மீதி 16 பேர் என்ன ஆனாங்க?